My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனில் ரிசல்ட்டில் கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால சில மாணவர்கள் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான தவறும் செய்யாத நிறைய மாணவர்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயும் ஸ்கோர் கார்டுக்கும் இடையில மார்க் டிஃப்ரென்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்குரிய பதிலை என்டிஏ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களில் மட்டும் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலருடைய டீட்டெயில்ஸை நான் வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது நேற்றுக்கு எனக்கு நைட்டு ஒரு 9 o'clock போல் வந்திருந்த ஒரு மெசேஜ். இந்த ஒரு பேரண்ட் எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்களுடைய டாட்டருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 520 மார்க் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ டோட்டலாக அவங்க வந்து 60 கொஸ்டின் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா 640 மார்க்ஸ் ஆக்சுவலாக வந்திருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் போக 520 மார்க்ஸாவது வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவல் ஸ்கோர் கார்டில் இருக்கிறது வந்து 395 தான் அவங்களுடைய ஸ்கோர், ஆக்சுவல் ஸ்கோர். ஸோ அப்போ 520 மார்க் எடுத்திருந்தா அவங்க விரும்பின கல்லூரிகளில் இப்போ இருக்கிற கட் ஆஃப் மார்க் ஏறினதன் அடிப்படையில் அவங்க விரும்பின கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அல்லது கட் ஆஃப் மார்க்லாம் நீங்களாம் இவ்வளோ தூரம் கிரேஸ் மார்க் கொடுக்காததுனால அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மார்க் அந்தளவுக்கு சர்ஜ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. 18 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க, 20 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. யாரால ஃபீஸ் கட்ட முடியும்? எல்லா மாணவர்களும் இது பண்ண தான் செய்வாங்க. இது அந்த மாணவருடைய ஓஎம்ஆர் ஷீட். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மாணவர்கள் இதில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்ண தெரியாமல் கிடையாது. அவங்க கரெக்டாக தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓஎம்ஆரில் அவங்க மிஸ்டேக் பண்ணதுனால மார்க் வரல, நீங்கள் மிஸ்டேக் பண்ணதுனால மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இந்த 395 மார்க், இந்த மார்க் டிஃப்ரென்ஸுக்கு என்டிஏ கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகும். அது மட்டும் இல்லை, இது நம்மளுடைய குரூப், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மிஸ்பா 2024 ஓஎம்ஆர் இஷ்யூனா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணோம். அதில் காலையில் ஏர்லி மார்னிங்கில் நைட்டெல்லாம் பாருங்கள், நைட்டு 1:45, காலையில் 144, 145, 550, 550 இத்தனை மாணவருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5 மார்க் டிஃப்ரென்ஸ், 5 மார்க். இங்கேயும் பாருங்கள் 523, 5 மார்க் டிஃப்ரென்ஸ், 527, 22, 5 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. 5 மார்க்ஸ், இங்கே 1 மார்க், 40 மார்க் டிஃபரன்ஸ் வரும். 603 மார்க் வர வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கோர் கார்டில் 563 தான் வந்திருக்கு. 603 மார்க் எடுத்திருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கும் இந்த வருஷத்துலேயே. ஆனால் 563 மார்க்குக்கும் நீங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்களே, இந்த மாணவருடைய 1 வருட அல்லது 2 வருட உழைப்புக்கு என்ன பதில் அப்படிங்கிறது, இல்லை இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க போகிறாங்க? இன்னொரு வருஷம் இவங்க படிக்கணுமா? இல்லை இன்னொரு வருஷம் இவங்க இப்போ வரைக்கும் படித்த அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட் தானா? 40 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும்? 1 மார்க் டிஃப்ரென்ஸ்னாலும் அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம முன்னெடுக்கிற விஷயமா இருக்கு. இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்க் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. 610 மார்க், 605 மார்க், 541 மார்க் இருக்கிறது. வர வேண்டியது 541, ஸ்கோர் கார்டில் வந்திருக்கிறது 526. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மார்க் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு. நான் ஒரு சிலரை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஓஎம்ஆர் ஸ்கோரில் 533 வந்திருக்குது. ஆக்சுவலாக அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஆல் இண்டியா ரேங்கோட தான் பசங்க போட்டிருக்காங்க. இது எதுவுமே ஒரு ஃபேக் டேட்டாலாம் கிடையாது. எல்லாமே அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் மென்ஷன் ஆயிருக்கு. நான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவங்க நம்பர்ஸ் இருக்கு, அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கு, அவங்க போட்டது தான் பாருங்க. 396 தான் வந்திருக்கு. 137 மார்க் டிஃபரன்ஸ். இதை எங்க கொண்டு போய் வைக்கிறது? இப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோவை உங்களால் முடிந்த வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய அதிகாரிகளுடைய கண்களில் போய் சேரும். ஸோ அது வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். 534, 529, 553, 548 நிறைய பேத்துக்கு காமனா இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன தெரியுமா? அந்த ஆட்டமுக்கு நீங்க போனஸ் மார்க்னு சொன்னீங்கல்ல, அதாவது அந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணியிருந்தா ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் 3 இந்த 2ல எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மார்க் வரல. நிறைய மாணவர்களுக்கு வரல அப்படிங்கிறதா உண்மை. 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அதனால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான். அதனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த பாருங்க, இதுல 137 மார்க் டிஃபரன்ஸ். எந்த இதை கொண்டு போய் எங்க போய் நம்ம இது பண்றது? அவங்க படிச்சுதானே 533 மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க படிச்சுதானே எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு ஓஎம்ஆர் ஷேட் பண்ண தெரியும் தானே. அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்து அனுப்பும்போது எக்ஸாம் ஹாலில் போய் இன்விஜிலேட்டர் பண்ற மிஸ்டேக்னால, நீங்க ஸ்கேன் பண்ற ஸ்கேனர்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்னால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இதற்கு முழு பொறுப்பும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம வைக்கிறோம். ஸோ மாணவர்கள் பெற்றோர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஸ்கோரில் ஒரு ஸ்கோர் வருது,
ஆனால் ஆக்சுவல் ஸ்கோர் கார்டில் வேற ஒரு ஸ்கோர் வருது அப்படின்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நம்ம இப்போ காமிச்சோம் இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மாணவர்களையும், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டால் அடுத்தபடியாக நம்ம லீகலாக இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்மளால முடிந்த எல்லா முயற்சிகளையும் விஸ்வா கரியர் அகாடமி அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னெடுக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை இதில் நீங்கள் பாதிக்கவே படலை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கடந்து போகாதீங்க. உங்கள் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் இதே மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்படலாம். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர்லையும் இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதுலேயும் கிட்டத்தட்ட 158 மாணவர்கள் நம்ம கிட்ட கேதர் ஆனாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய OMR ஷீட்டில் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள். 620 மார்க் வாங்கக்கூடிய மாணவர், SC கேட்டகரியில் 620 மார்க், லாஸ்ட் இயரில் 620 மார்க் வாங்கியிருக்க வேண்டிய மாணவர் அவங்களுடைய ஸ்கோர் கார்டில் 398 மார்க் தான் வந்துருந்துச்சு. ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ். 620க்கு அவங்க நல்ல கல்லூரிகளை போய் சேர முடியும், 398க்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் லாஸ்ட் இயரில் கிடச்சிது. ஸோ இது எப்படி அவங்களால போக முடியுமா? அஃபோர்டபுள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ப்ரைவேட் காலேஜில் 4 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் ஆக்சுவல் ரியாலிட்டியில் போய் பார்த்தா 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 11 லட்ச ரூபா வரைக்கும் கூட காலேஜில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறோம், மிஸ் ஃபீஸ் வாங்குறோம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் நிறைய வாங்கத்தான் செய்கிறாங்க. இதில் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலைங்க. OMR டிஃப்ரென்ஸுக்குரிய விஷயத்தை மட்டுமாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த வீடியோவில் ஒருவேளை இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். தமிழகம் ஃபுல்லாக இன்னும் நிறைய பேர், எத்தனை பேர் இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்கள கேதர் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.